ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நலங்கு மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. என்னுடைய ரிசல்ட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல, டவுட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் நார்மல் ஹேர் ஆயில் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணலாம். இது நமக்கு சில பேருக்கு வந்து சைனஸ் இருக்கும், சளி பிடிக்கும் அப்படின்றவங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு எவ்வளோ நமக்கு வேணுமோ 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணணும்னா அப்படியே கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரொம்ப நேரம் வைக்கிறது, இது கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே கேஸில் சமையல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் அந்த பர்னர் லைட்டாக சூடாக தானே இருக்கும். அப்போ இதில் கொஞ்சம் ஊற்றினதை அது மேலே, அதாவது ஆஃப் ஆன ஸ்டவ் தான் நான் சொல்கிறேன், அந்த பர்னர் மட்டும் சூடாக இருக்கும் பாருங்கள், அதில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் கொஞ்சம் வார்ம் ஆகிடும், வெதன்னு ஆயிடும் நம்ம எடுத்து தடவுற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா ஃபுல்லாக உங்களுடைய ஸ்கேல்பில் ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா மசாஜ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 hours இல்லைன்னா 3 hours கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஷேக்காய் பவுடரும் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் 30+ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் அரைச்ச ஷேக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஷேக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஷாம்பு அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஒரு மைல்டான ஷாம்பு, ஹோம்மேட் ஷாம்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முடி கொட்டுது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய இந்த டேண்ட்ரஃப் அதெல்லாம் இருக்குது அப்படின்றவங்க வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் இதை யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹீட் பாடி தான், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றவங்க நீங்கள் நைட்டில் கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக மண்டையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய பாடியை பொறுத்து. எனக்கு வந்து சீக்கிரம் கோல்ட் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 hours 3 hours கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஹீட் பாடி தான் ஒன்றும் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட வச்சுட்டு மறுநாள் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் வேணும் அப்படின்றவங்க எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாஷில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா அப்படிலாம் தெரியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய ஹேர் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும், எதுக்காக கொட்டுது, அந்த மாதிரி எந்த ரீசனும் நமக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ்ஸால் இருக்கும், இல்லைனா ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ஹீட் பாடியாக இருக்கும். ஸோ எதனால் கொட்டுது அப்படின்றது தெரியாது. உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னா ரிசல்ட்லாம் உடனே வராது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது, 1 மாதம் இல்லை 1.5 மாதமாவது கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த கிராஜுவல் ரிசல்ட் வந்து தெரியும். ஏற்கனவே இருந்த ரொம்ப அதிகமாக இருந்த ஹேர் ஃபாலுக்கும் அது படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது உங்களுக்கு வித்தின் 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் 1 month 1.5 monthல இன்னும் நல்லாவே வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ண உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ரிசல்ட் வந்து கிடைக்காது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரெகுலரானா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.